But I knew from a very young age that I was not meant to love one person. एक जने के साथ सारी जिंदगी no chance. மேரேஜுக்கும் ப்ராஸ்டியூஷனுக்கும் என்ன வித்தியாசமே தெரியாம பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனா இந்த வீடியோல இருந்து நம்ம ஒரு பெரிய ஒரு மேட்டர் ஒன்று புரிஞ்சுக்கலாம். என்ன மேட்டர்னா, நான் இது வந்து பொண்ணாகட்டும் பையனாகட்டும், உங்களுக்கு வந்து உங்க கேரக்டர் தெரிஞ்சிருச்சு. என்னால ஒருத்தன் கூட இருக்க முடியாது, என்னால ஒருத்தி கூட இருக்க முடியாது உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா, தயவு செய்து சொல்றேன், இன்னொருத்தனோட லைஃபை போய் ஸ்பாயில் மட்டும் பண்ணிடாதீங்க. உங்க கேரக்டர் தெரிஞ்சிச்சுல, நம்மளுக்கு இதெல்லாம் செட் ஆகாதுப்பா, இந்த லவ், இந்த மேரேஜ் கமிட்மெண்ட் நான் ஒத்துக்கிறேன். இப்படி வேணாலும் வாழுங்க, அது உங்க வாழ்க்கை. நீங்க வந்து ஒருத்தன் கூட இருங்க, 100 பேர் கூட இருங்க, 300 ஸ்பாட்டன்ஸ் மாதிரி அவங்க கூட போய் சேர்ந்துக்கோங்க, என்ன வேணாலும் பண்ணுங்க, உங்க லைஃப். அதை நான் கேள்வி கேட்கறதுக்கு எனக்கு எந்த ரைட்ஸும் இல்லை. ஆனா நீங்க இப்படி இருக்குன்னு தெரிஞ்சும் உண்மையா ஒரு லாயலா இருக்கிற ஒருத்தவங்க பர்சனலோட லைஃப்ல போய் அழிக்கணும்னு நினைக்கிறீங்க பாத்தீங்களா? இது ஹேப்பன்ஸ். நம்ம தமிழ்நாட்டுல இல்ல, நம்ம சென்னையில, நீங்க எந்த ஸ்டேட் ஆனாலும் எந்த கண்ட்ரி ஆனாலும் இந்த விஷயம் நடந்துகிட்டு தான் இருக்கு. எனக்கு இந்த வீடியோ கிடைச்சனால இந்த விஷயத்தை நான் எடுத்து இப்ப நான் பேசுறேன். அந்த மாதிரி இருக்கிற கேரக்டர்ல இருக்கிற பீப்புள் நீங்க எவ்வளவு ஓக்கா ஆனாலும் இருந்துக்கோங்க, அது ஐ டோன்ட் கேர். ஆனா என்னடா எதிர்பார்த்தோம் வாழ்க்கையில? ஒரு உண்மையான ஒரு காதல் தானடா எதிர்பார்த்தோம், ஒரு ட்ரூ லவ் தானே எதிர்பார்த்தோம். பொண்ணாகட்டும் பையனாகட்டும் உண்மையா லவ் பண்ணணும்னு அவங்க வந்தாங்கன்னு நினைச்சுக்கோங்களேன், இந்த மாதிரி ஏதாவது ஒரு கைசரை வந்து மாட்டிக்குது அவங்க வாழ்க்கையில. அதுங்க திரும்பிடுது. இந்த படத்துல வர மாதிரி லாஸ்ட்ல வெள்ளை சேலை கட்டின்னு போயிடுதுங்க. இவங்க வந்து அவங்கள மாதிரி ஆக்கி விட்டு போயிடுறாங்க.